My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination question paper leakage இந்த மாதிரி நிறைய அலிகேஷன்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சு. அதில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் ஒரு முக்கியமான நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு விஷயமா ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் கம் டிஸ்ட்ரிக்ட் நீட் எக்ஸாம் கோஆர்டினேட்டரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் மீடியாவில் நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு நியூஸ் தான். இது போக இன்னும் நிறைய மாணவர்களும் கூட நீட் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட்டுக்கு எதிராக அங்கங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி டெல்லியில் நார்த் சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்களும் சரி, நிறைய மாணவர் அமைப்புகளும் சரி, நிறைய அரசியல் கட்சிகளும் சரி இதை வந்து ஒரு இதாக எடுத்துகிட்டு அவங்களும் அவங்களுடைய போராட்டங்கள் அப்படிங்கிறது முன்னெடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வருகிற ஜூலை 6ஆம் தேதி கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறது தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்டிஎஸ் சொன்ன அப்டேட்டாக இருக்குது. இப்போ வரைக்கும் அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. இது போக இன்னும் சில மாணவர்கள் ரீநீட் எக்ஸாமினேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இனி வருகிற நாட்களில் ஹியரிங்க்கு வரும். ஸோ அதில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ரெண்டு தரப்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க, ரெண்டு தரப்பட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி நம்ம லாஸ்ட்டாக ஒரு ரீநீட் எக்ஸாம் பற்றி நம்ம எக்ஸாமினேஷன் நடக்குமா அல்லது அதில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதில் படித்து பார்க்கும்போது ஒரு சில மாணவர்கள் சார் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் லீக் ஆயிருக்கும், ஸ்ப்ரெட்டாக இருக்குது, ஒயிட் ஸ்ப்ரெட் நடந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆப்வியஸ்லி டெஃபினட்டாக அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது தான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுடைய வேலை. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் கம் நீட் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹசாரிபாக் அப்படிங்கிற இடத்துல இந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இது பாருங்கள், ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வந்திருக்கிற ஒரு நியூஸ் ஆர்டிக்கல். இந்த லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அரஸ்டட் வாஸ் ஸ்கூல் பிரின்சிபல் கம் டிஸ்ட்ரிக்ட் coordinator of NEET examination, vice principal and another individual on allegations of tampering of question papers in Jharkhand, Hazaribagh. ஸோ ஜார்க்கண்டில் கொஷின் பேப்பரை டேம்பர் பண்ண, அதாவது பேக் பண்ணியிருப்பாங்கல்ல, சீல்டு கவரில் வச்சு பேக் பண்ணி கொண்டு வருவாங்க. யூஸ்வலாக யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன்ஸாக இருந்தால் கூட கொஷின் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கூட ஒரு சீல்டு கவரில் வச்சு தான் கொண்டு வருவாங்க. சிமிலர்லி நீட்டும் நமக்கு OMR பென் அண்ட் பேப்பரில் நடக்கக்கூடிய ஒரு ஆஃப்லைன் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால கொஷின் பேப்பர் எல்லாமே சீல் பண்ணி பேக் பண்ணி அதில் நிறைய லேயர்ஸ் ஆஃப் பேக்கிங் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேறு வேறு இடங்களில் அங்கே வெளியே ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, எந்த இடத்துல வச்சுருக்கிறோம், எந்த இடத்துல அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில இடங்களில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த ட்ராவலிங் டைம் இருக்குல்ல, கொஷின் பேப்பரை பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் சென்டருக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த ட்ராவலிங் டைமில் அந்த டைமில் தான் இந்த பேக்கேஜை டேம்பர் பண்ணி அதுலேருந்து கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சி தான் அதை விசாரிப்பதற்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய முடிவுக்கு உட்பட்டது தான். இதில் இவங்க உண்மையாகவே குற்றவாளிகளா அல்லது இவங்க இதுக்கு உதவி செய்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தான் டிசைட் பண்ணி சொல்ல போகுது. ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த இதுக்கு போகும்போது நெக்ஸ்ட் ஹியரிங் ஜூலை 8க்கு வரும்போது சிபிஐ தரப்புலேருந்து அவங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிற ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட்டில் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இனி வருகிற நாட்களில் 8ஆம் தேதி ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரீநீட் எக்ஸாமினேஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத கடைசியாக முடிவெடுக்க போகிறதுங்கிறது சுப்ரீம் கோர்ட்டு தான். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகளை தான் நம்ம வந்து வீடியோஸாக கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் பதிவு செய்கிறீங்க, நம்ம வீடியோஸாக பதிவு செய்கிறோம். ஸோ மாணவர்கள், பெற்றோர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம சொல்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் வாங்கின மார்க் உங்களுடைய மார்க் தான். ஆனால் உங்களுக்கு மேலே நிறைய மாணவர்கள் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க கரெக்டாக வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே கொஷின் மார்க்காக இருக்குது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில், இந்த கொஷின் பேப்பர் அலிகேஷனில், கொஷின் பேப்பர் லீக்கேஜ், இந்த விஷயங்களில் ஈடுபட்ட எல்லா மாணவர்களும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவங்க எல்லாம் இந்த கவுன்சிலிங்கிலேருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்குது. அதுக்கு டைம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ ஒரு வேலை லைக் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் UG 2024 எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாமே நம்மளுடைய சேனலில் அடுத்தது பதிவு செய்வோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.